குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி சனி வக்கரமாக இருக்கிறதும், அதுவும் 7ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்கிறனால, அதுவும் அஷ்டமாதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவி உறவுக்கு நடுவில் மாமனார் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள், இல்லை உங்கள் தந்தையே வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஸோ குடும்ப தகராறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறோம், 6ஆம் அதிபதியும் 7ல் வரனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தர்க்கங்கள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் கூட வர. ஸோ நம்ம வந்து அதே நேரத்தில் வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப தெளிவாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் ஓட்டுங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வண்டி வாகனம் வந்து எங்கன்னா மோதுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. 2ல் வந்து குரு வக்கரமாக இருக்கிறனால வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தகராறு வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா குரு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால அதனால் வர்றதுக்கான தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஓகேங்களா. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இவங்களுக்கு ஃபோன் வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து வேறு வழியில் என்னடா நெகட்டிவாக சொல்லிட்டு வர்றாருன்னா 8 நாளே அந்த ஒரு நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல உள்ள ராகு குழந்தைகளுடைய நலன்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து குழந்தைகளுடைய படிப்புகள், அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனைவி வந்து சில நேரங்களில் கோபதாபங்கள் படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 8ல் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம தலையிட்டு ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டு அதில் வம்பில் மாட்டுறதோ, இல்லை நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்காமல் கை காலில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டினா அது வந்து பகை கிரகங்களுக்கு நடுவில் இருக்கிறதும் 8ஆம் இடத்துலையும் நிறைய கிரகங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ல் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கிறனால கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேராசைப்பட்டிங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 9ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து 7 சனி வந்து சூரியனோட இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். அப்பாவுடைய பேச்சுவார்த்தைகள் நிலவரங்களும் கொஞ்சம் இடவிடமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் 10ஆம் அதிபதியும் 8ல் இருக்கிறனால பேராசை கூடவே கூடாது. 11ல் கேது. ஸோ 11ல் கேது இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய லாபம், பழைய வர வேண்டிய காசுகள்லாம் வந்து வராதுன்னு நினச்சி இந்த காசு கூட டக்குன்னு வர்றதுக்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சிகள் எடுங்க. ஸோ நல்ல லாபங்கள் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து 4ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி அந்த வயிற்றுக்கு லீவ் விட்டு ஓம் நமோ நாராயணா அந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம். ஸோ அது கோயில்கள் இல்லாதனால பிரதோஷ காலங்களில் வீட்லேயே வந்து இந்த 4லேருந்து 6 மணி நேரம் ஓம் நமச்சிவாயம் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்றைக்கி நம்மோடு இருந்தவர்களை நினச்சி அவங்க பிடிச்ச விஷயத்தை வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.